கல்லூரி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் அமெரிக்காவை சேர்ந்த பிஷப் ஒருவர். அங்குள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது உலகில் கண்டுபிடிக்க வேண்டியவை அனைத்து முடிந்தது, இனி கண்டுபிடிக்க எதுவும் இல்லை என்றார் பிஷப். அதை ஏற்காத மாணவர்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வாசல்படியில் தான் நாம் நிற்கிறோம், இன்னும் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் உள்ளன என பிஷப்பிடம் மறுப்பு தெரிவித்தனர் மாணவர்கள். அப்படியானால் கண்டுபிடிக்க இன்னும் என்ன இருக்கிறது என சவால் விட்டார் பிஷப். விரைவில் மனிதன் பறப்பான் என நம்புகிறேன் என்றார் அங்குள்ள கல்லூரி பேராசிரியர் ஒருவர். இதை கேட்டதும் பிஷப் விழுந்து விழுந்து சிரித்தார். நீங்கள் பைத்தியம் போல பேசாதீர்கள். மனிதன் பறக்க வேண்டும் என நினைத்தால் ரெக்கை கொடுத்திருப்பார் அல்லவா ஆண்டவர். பறப்பது பறவைகளுக்கும் தேவதூதர்களுக்கும் மட்டுமே, நமக்கு அல்ல என்றார் பிஷப். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், அந்த பிஷப்பின் பெயர் ரைட். அவருக்கு ஆர்வில் வில்பர் என்ற 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள்தான் முதலில் விமானத்தை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ரைட் சகோதரர்கள். கேலி பேசி சிரித்த அந்த பிஷப்பின் பிள்ளைகள் மூலமே மனிதன் ஆகாயத்தில் பறக்கும் மிக பெரிய கண்டுபிடிப்பை இறைவன் நிகழ்த்தினார். இது மிகவும் ஆச்சரியமான விஷயம்தானே? சிந்தியுங்கள்.